வணக்கம் தலைமையிலே. இதுவரை இல்லாத அளவிலும் வேறு எந்த நாட்டுடனும் செய்யாத அளவிலும் இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். உலகம் வியக்கும் வண்ணம். ஆனால் இது பெரிய அளவு இங்கே செய்தி ஆகவில்லைங்கிறது தான் உண்மை. இது ஒரு சிக்கலான உறவு, இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்திருப்பது. ஏன்னா உலகத்தில் உள்ள அனைத்து அரபிய இஸ்லாமிய நாடுகளுக்கு இந்த உறவு பிடிக்காது. ஆனால் ஆக்கப்பூர்வமாக முன்னேறுவதற்கு யாருடைய அனுமதியும் யாருடைய தயவும் நமக்கு அவசியம் இல்லை. ஆக்கப்பூர்வமாக நமது மக்களை முன்னேற்றுவதற்கு இந்த ரெண்டு கூட்டணியும் ஒரு உலகத்தில் மிகச்சிறந்த கூட்டணியாக அமையும். இந்தியா மனித வளத்தின் உச்சம், இஸ்ரேல் தொழில்நுட்பத்தின் உச்சம். இந்த இரண்டும் சேரும்போது, மனித வளமும் தொழில்நுட்பமும் சேரும்போது மிகப்பெரிய முன்னேற்றம், மனித குலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை இந்த உலகமே அடையுங்கிறது எந்தவித சந்தேகம் இல்லை. பொதுவாக இஸ்ரேல் அப்படின்னா இராணுவம், ஆயுதம், சண்டை, இதுதான் நம்ம நினைவுக்கு வரும். அப்படியல்ல, இராணுவத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்களோ அதே அளவுக்கு விவசாயம், மருத்துவம், சுகாதாரமான நீர், காற்று, தொழில்நுட்ப புரட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரி, ஏன் திடீர்னு இந்த இஸ்ரேல் அமெரிக்காவை தாண்டி, அமெரிக்கா கூட இந்த அளவுக்கு அவர்கள் விஜயம் செய்து உடன்படிக்கை ஏற்படுத்தவில்லை? இப்போ ஏன் இந்தியாவுக்கு வரிசையாக புதிய 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 உடன்படிக்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ஏன் இரண்டு தேசம் இணைந்து மிகப்பெரிய அளவு முன்னேற விரும்புகிறாங்கன்னு சொல்லி நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால் உங்களுக்கு சில சந்தேகம் வரலாம். இந்த பதிவு ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கே உதவும் வகையில் அமையும். ஒரு வேலை வாய்ப்பு தேடுவதற்கு, வியாபாரம் இணைந்து செய்வதற்கு, நீங்களும் ஒரு இஸ்ரேலிடம் இணைந்து இந்தியாவில் ஒரு வியாபாரம் செய்வதற்கு, எல்லாவற்றுக்குமே ஏற்றுமதி இறக்குமதிக்குமே ஒரு முக்கியமான சந்தேகம், அதாவது மொழி சந்தேகம் இருக்கும். அவர்களுடையது ஹீப்ரு மொழி, நமக்கு கொஞ்சமும் தெரியவில்லை நினைப்பீங்க. யூதர்கள் அவர்களுடன் பேசும்போது, ஒரு யூதனும் பேசும்போது சிறிய மொழி கலப்பில்லாமல் ஹீப்ரு பேசுவாங்க. அவங்க நாங்க பார்க்கும்போது கவனிச்சிருப்பேன், ஹீப்ருவில் சின்ன ஆங்கில வார்த்தை கலப்பிடம் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. சுத்த ஹீப்ரு பேசுவாங்க. அதே சமயத்தில் ஆங்கில மொழி புலமையில தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. இரண்டாவது மொழியாக ஆங்கிலத்தை வச்சிருப்பாங்க. பொதுவாக இந்த யூதர்கள் வேறு நாடுகளிலிருந்து வந்தவங்க, இந்த அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள், இங்கிலாந்திலிருந்து வந்தவர்கள், இதை போன்ற நாடுகளிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் குடும்பத்தில் ஆங்கிலம் சாதாரணமா தெரியும், நல்லா பேசுவாங்க. அப்போ இது கிட்டத்தட்ட நம்மை போலவே இருக்கும், தமிழர்களை போல இருக்கும். முதல் மொழி அவர்களுக்கு தாய்மொழி, அதற்கடுத்து ஆங்கிலம் நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்போ தனிப்பட்ட முறையில் நீங்க வியாபாரம், வேலை செய்யும் போது மொழி என்பது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக அமையவே அமையாது. அதே போல இந்த பதிவு கிறிஸ்துவ மக்களுக்கு, குறிப்பாக எப்பொழுதுமே பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்யும் மக்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு கண் திறப்பாக நிச்சயமா அமையும். சரி, ஏன் இஸ்ரேலியர்கள் தொடர்ச்சியாக இந்தியாவிற்குள் இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து முன்னேற வேண்டும், அமெரிக்காவை தாண்டி விரும்புறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு இப்பொழுது உள்ளது, ஒரு கடமை உணர்ச்சி உள்ளது அப்படிங்கிறாங்க. இந்த அக்டோபர் 7 மிக கொடுமையான தாக்குதல் இஸ்ரேலிய மக்கள் மீது, அந்த யூத அப்பாவி மக்கள் மீது நடந்து முடிந்த பிறகு இஸ்ரேலிய பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாகுவை முதலில் கூப்பிட்ட நபர் நமது பிரதமர் மோடிஜி. மோடிஜியோட முதல் போன் கால் தான் அவர் நெத்தன்யாகு பெற்றுக்கொண்ட போன் கால். மோடிஜி மிக தைரியம் சொன்னார். அந்த வருத்தத்தை தெரிவித்துவிட்டு 140 கோடி மக்கள் தேசம் இது, குறிப்பாக இங்குள்ள இந்து மக்களின், கிறிஸ்துவ மக்களின் முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கு. யார் உங்களை தொட்டார்களோ அவர்கள் இனி கனவிலும், அவர்களும் அவர்கள் வம்சங்களும் கனவிலும் எதிர்பாராத வண்ணம் தாக்குதல் நடத்த, பயங்கரவாதிகளை அழிக்க நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் சொல்லி
முதல்ல ஃபோன் பண்ணது மோடிஜி தான். அமெரிக்கா இல்லை, இங்கிலாந்து இல்லை. பொதுவாக வந்து இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடன், இங்கிலாந்துடன், ஐரோப்பாவுடன் தான் ரொம்ப நெருங்கி செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. ஆனால் முதல்ல ஃபோன் பண்ணது மோடிஜி. அது அவங்களால மறக்கவே முடியாமல் போச்சு, அவங்க பிரதம மந்திரினால. இரண்டாவது மிக முக்கியமானது, வலைத்தளங்களில், அதாவது இணையங்களில் யூத மக்களுக்கு உலக அளவில் அதிக ஆதரவு கொடுத்தது இந்திய மக்கள் தான். இங்குள்ள ஹிந்து மக்கள் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் தான் ஆதரவு கொடுத்தாங்க. இத்தனைக்கும் உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை சீனாவும் இருக்கு, பிரேசில மக்கள் தொகை இருக்கு, அமெரிக்கா இருக்கு, நிறைய நாடுகள் இருக்கு. ஆனால் அதை தாண்டி இந்த இந்தியர்கள் தான், குறிப்பாக இந்துக்களும் கிறிஸ்தவர்கள் தான் வலைதளங்கள்ல அவர்களுக்கு ஆதரவாக நின்றது. இது ரொம்ப முக்கியம். உலகம் உள்ள அரபிய மக்கள், இஸ்லாமிய மக்கள், இந்த யூத மக்கள், இந்த சிறிய மக்கள் தொகை அவங்க செய்யறத வந்து அடிக்கிறாங்க, கொல்றாங்க, பட்னி போடுறாங்க, இனப்படுகொலை பண்றாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக விமர்சனம் செய்யும் போது அதற்கு எதிர்த்து அவர்களிடம் நியாயம் உள்ளது. அவங்க நீங்க தான் முதல் படுகொலை பண்ணீங்க, நீங்க தான் பிணைய கைதிகள் இழுத்துட்டு போயினீங்கன்னு சொல்லி இணையத்தில் உலக அளவில் முதல் ஆதரவு கொடுத்தது இந்தியர்கள் தான். மூன்றாவது மிக முக்கியமான காரணம், இந்த அக்டோபர் 7 தாக்குதல் நடந்து முடிஞ்சோடனேயே டெல்லியில, பாம்பேல உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களுக்கு அங்குள்ள வாலிபர்கள், அங்குள்ள ஆண்கள் திரண்டு சென்று, அதுவுமே அந்த தூதரகம் திறப்பதற்கு முன்னாடி, இதெல்லாம் வந்து பதிவு இருக்கு, தூதரகம் திறப்பதற்கு முன்னால் அங்க போய் நின்று எங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புங்க, நாங்க வந்து சண்டை போறோம்னு சொல்லி போய் நின்னாங்க. குறிப்பாக சாமியார்கள் மற்றும் அவருடைய தொண்டர்கள், எங்களை அனுப்புங்க, எங்களுக்கு ஏதாவது பயிற்சி கொடுத்து இஸ்ரேலுக்கு அனுப்புங்க, நாங்கள் சண்டை போடுறோம் உங்களுக்காக சொன்னாங்க. அப்போ இந்தியாவிற்கான இஸ்ரேலிய தூதர் ஒரு அறிக்கையே கொடுத்தாரு, அறிக்கை கொடுக்க வச்சாங்க. அதாவது சண்டைகள் வந்து நாங்க போட்டுக்கிறோம், உங்களுடைய ஆதரவு மானசீக எங்க ஆதரவு எங்களை மகிழ்ச்சியோட வைக்குதுன்னு சொல்லி அவர் அந்த பிரச்சனையை முடிச்சாரு. அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இந்த காரியங்கள் தான் சண்டை சமயத்தில் இந்த இந்தியா அவர்களுடன் இருந்தது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்ச்சியை கொடுத்துருக்கு. அதை தான் அவங்க ஆட்கள் பதிவு பண்றாங்க. இப்போ வந்து சண்டை நின்றுச்சு ஓரளவுக்கு, காசால இப்போ சண்டை இல்லை. அடுத்து லெபனானை மட்டும் தாக்க போறாங்க. வருகின்ற நாட்கள்ல லெபனானை தாக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கு இஸ்ரேலுக்கு. பெரிய அளவில், சிறிய அளவில் இப்போ தாக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா திரும்ப இந்த ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் அந்த இயக்கத்தை கட்டமைக்கிறார்கள் என்ற ஆதாரப்பூர்வ செய்தி வந்திருக்கு. அதனால் லெபனான் மீது தாக்குதலை பார்க்கலாம். மற்றபடி போர் ஓய்ந்து விட்டது. இனி அந்த இழப்புகளை சரிகட்ட வேணும், அந்த மனித குலத்தை மேம்படுத்த வேணும். அதற்கான நேரம் இது. அதனால அதை செய்வதற்கு யார் நல்ல ஒரு துணைவனாக, பார்ட்னராக இருப்பாங்க போது அவருக்கு தெரிந்து முதல் தேர்வு செய்துள்ள நாடு இந்தியா தான். இதை வாய்ப்பேச்சோடு இல்லாமல் அதை எப்படி செயல்பாட்டில் நிரூபிச்சாங்கன்னா, சென்ற மாதத்தில் வந்து இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர், தீவிர வலதுசாரி கூட்டணியிலிருந்து அவர் நிதி அமைச்சர் இருக்கிறாரு, பெசிலால் ஸ்முட்ரிக் அப்படிம்பாங்க. அவர் இந்தியாவிற்கு வந்து அவரை சார்ந்த அமைச்சர், வெளியுறவு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து வரும் காலங்களில் இந்தியாவும் இஸ்ரேலும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மிக அதிக அளவில் செய்வது போல, அதற்கேற்றாற் போல வரிகளை எல்லாம் குறைத்து, சிலதுக்கு வரியே இல்லாமல் பண்ணி மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதியும் இறக்குமதியும் நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு எத்தனை ஒப்பந்தம் போட முடியுமோ அத்தனையும் போட்டுட்டு அந்த ஸ்முட்ரிக் வந்து திரும்பி இஸ்ரேல் போனார். போவதற்கு முன்னால் மிகப்பெரிய காரியம் செஞ்சார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மோடிஜி, இந்தியாவின் பிரதமர் மோடிஜி ஒரு உலக தரம் வாய்ந்த தலைவர், ஒரு மனித குலத்திற்கு கிடைத்த பொக்கிஷம். ஒரு யூதர், ஒரு அறிவார்ந்த யூதர் சொன்னது. ஆதலால் அவர் பிறந்த அந்த பூமிக்கு, புண்ணிய பூமிக்கு செல்ல விரும்பினு சொல்லி குஜராத் சென்று பார்த்து விட்டு தான் அவர் இஸ்ரேலுக்கு திரும்பி போனார். அவர் ஒரு நிதி அமைச்சர், சென்ற மாதம் அநேக ஒப்பந்தங்கள் போட்டிருக்கார். நேற்று இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார், இந்த கிதியோன் சார் தான் இராணுவ அமைச்சராக வர வேண்டியவர். ஆனால் வந்து இவர் அதிக நல்ல ஆங்கிலம் பேசுவார், கொஞ்சம் தொழில் ஒரு நல்ல அனுபவம் மிக்க, அறிவு மிக்கவர்னால இவரை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக போட்டாங்க. கிதியோன் சார் இன்னைக்கு பிரதமர் பென்யமின் நெத்தன்யாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கார். அவர் தனது குழுவினரோடு இந்தியா வந்து டெல்லியில வைத்து அவர் சார்ந்த அமைச்சர் ஜெய்சங்கருடன் இணைந்து பேசி அதை முடித்துவிட்டு
அஜித் தோவல் பாதுகாப்பு ஆலோசகர் அவரை சந்தித்து அவர் திரும்ப இஸ்ரேல் போக போறார். கிதியோன் சார் அவர் வந்து டெல்லியில அமைச்சர் ஜெய்சங்கர் பேசும்போது தான் இந்த சொன்னார், எங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்கு. நாங்கள் அடிபட்ட போது எங்கள் பிரதமரை முதலில் தொடர்பு கொண்டவர் உங்கள் பிரதமர் மோடிஜி தான். மேலும் இந்தியா இன்றைக்கு சூப்பர் பவர் கண்ட்ரி, இந்த வார்த்தையை அவர் பிரயோகம் பண்ணாரு. இஸ்ரேல் அந்த ரீஜன்ல அந்த பகுதியில் சூப்பர் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொன்னார். அப்ப நம்ம இணைந்து செயல்படலாம்னு சொன்னாரு. அது ஆங்கிலத்தில் ஒரு சிறிய வீடியோ இருக்கு, முடிந்தால் அதை நான் இணைக்கிறேன். We appreciate Prime Minister Modi's strong solidarity. We remember that he was the first world leader to call Prime Minister Netanyahu after Hamas October 7 massacre, and we won't forget it. சொல்லிட்டு இந்த சந்திப்பு இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதே நேற்று இந்தியாவிலிருந்து இந்தியன் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அப்படிம்பாங்க, அதாவது இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், அவர் வந்து அரசியலிருந்து வருவார். அதே அதிகாரி மட்டத்தில் அதற்கு இணையானவர், அவருக்கு அடுத்து இருக்கிறவர் வந்து இந்தியன் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ் குமார் சிங். அவர் தனது குழுவினருடன் இஸ்ரேலுக்கு சென்று, இது ரெண்டும் ஒரே நாள் நடந்தது. இஸ்ரேல் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிம்பாங்க, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகம். அங்க வந்து டைரக்டர் ஜெனரல் டிஜியா இருக்கிறவர் மேஜர் ஜெனரல் அமீர் பாரம். இந்த அமீர் பாரம் தான் முப்படை தளபதியாக வர வேண்டியவர். இப்ப இருக்க ஏஆர் ஜமீருக்கு பதில் அவர் தான் வந்திருக்கணும். ஏஆர் ஜமீர் மூர்க்கத்தனமான தளபதி, அதனால சண்டையில முப்படை தளபதி அவர் போட்டாங்க. இந்த அமீர் பாரம் மூர்க்கத்தனமான தளபதி, கூடவே அறிவார்ந்த நபர், அதனால அவரை டைரக்டர் ஜெனரலா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு போட்டிருக்காங்க. அவரை போய் சந்தித்து நமது ராஜேஷ் குமார் சிங் இஸ்ரேலை போய் அவரை சந்தித்து அவருடன் பேசி பல ஒப்பந்தங்களை போட்டுவிட்டு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அவருடன் சந்தித்து பேசிவிட்டு அவர் திரும்பி வர போறார். இது நேற்று வந்து ஒரு குழுவினர் இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு வந்து சந்திக்கிறாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்பா. இங்க ஒரு குழுவினர் பாதுகாப்பு சம்பந்தமா இஸ்ரேல போய் சந்திக்கிறாங்க. அதுக்கு முன்னால நிதியமைச்சர் வந்து பார்த்தாரு. இதை போல காரியங்கள் இஸ்ரேல் வந்து போர் முடிந்து உலகத்தில் வேற எந்த நாட்டுடன் செய்யல, ஏன் அமெரிக்கா கூட செய்யல. அமெரிக்கா அவங்களுக்கு மிக முக்கியமான நாடுதான், அவர்களுடனே கூட இவ்வளவு ஒப்பந்தங்களை போடவில்லை. உலகத்திலேயே இந்தியாவுடன் மட்டும்தான் இத்தனை ஒப்பந்தங்கள் மாத்தி மாத்தி எல்லா துறையிலும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இதை பார்க்கும் ஒரு தனிப்பட்ட நபராகி நீங்கள் அல்லது ஒரு நிறுவனங்களை நடத்துபவர்கள் வேலை வாய்ப்பாகவோ அல்லது ஒரு தொழிலோ ஏற்றுமதி இறக்குமதியோ இல்லை இருவரும் சேர்ந்து ஒரு தொழிற்சாலையை இந்தியாவில் அமைப்பதோ எதுனாலுமே மிக சந்தோஷமாக செய்யலாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மக்கள் யூதர்களை நான் பழகி இருக்கேன். ஒரே ஒரு ரூபாய் கூட உங்களை ஏமாற்ற மாட்டாங்க, ஒரே ஒரு ரூபாய் கூட ஏமாற விரும்ப மாட்டாங்க. மிக நேர்மையாக செயல்படுவார்கள். நிச்சயமாக நாம் இணைந்து மிக பெரிய அளவில் முன்னேறி நாமும் முன்னேறி இந்த பூமி பந்தில் உள்ள அடித்தட்டு மக்களையும் முன்னேற்ற வேண்டும் தான் என்னோட ஆசை. சரி, ஏன் வந்து இப்படி தொடர்ச்சியாக அமெரிக்காவை தாண்டி இஸ்ரேல் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறது? முக்கியம், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மோடிஜி முதல் போன் பண்ணது, இரண்டாவது நாம் வலைதளங்களில் அவங்களுக்கு துணையாக நின்றது, இன்று வரை துணையாக நின்றுருக்கோம் இப்ப வரைக்கும். மூன்றாவது நமது ஆட்கள் அவங்க தூதரக கதவை தட்டி நாங்க வந்து சண்டைக்கு வரோம் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் ஆயுதங்களை கப்பலாக அனுப்பியது. அது அனுப்புறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு, ஏன்னா இஸ்ரேலும் இந்தியாவும் இணைந்து ஆயுத தொழிற்சாலைகள் இந்தியாவில் நடத்துறாங்க. அப்போ போர் சமயத்தில் அந்த ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு போக வேண்டிய நிர்பந்தமே இருக்கு. கப்பலாக ஆயுதங்கள், குறிப்பாக 155 mm ஷெல் பீரங்கியிலிருந்து போகக்கூடிய குண்டுகள். இன்னைக்கு நீங்க நிறையவே பெருமையா சொல்றீங்க காசா மணல் மேடாகிவிட்டது, இன்னும் மணல் மேடாகிறீங்க. அதற்கு காரணமே இந்த 155 mm செல் தான். கப்பலாக இந்தியாவிலிருந்து போச்சு, ட்ரோன் எல்லாம் போச்சு. இது அதுக்கப்புறம் இந்த ஆயுதம் ஏற்றுமதியை தடை செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்ல வழக்காயிடுச்சு. இந்த
நடுநிலைமைவாதிம்பாங்க. ஆனால் இந்த பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகள் பக்கம் பேசுவாங்க. அவர்களால் வழக்கு போடப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்காச்சு. ஆனால் உச்ச நீதிமன்றம் நீதியரசர்கள் தள்ளுபடியே பண்ணிட்டாங்க. ஒரு அரசு அதோடைய வெளியுறவுத்துறை கொள்கை இந்த போர் சமயங்களில் அதில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. இந்த வழக்கு பேஸ்லெஸ், இதுக்கு ஒரு அடிப்படை இல்லாத வழக்கு, நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், தள்ளுபடி பண்ணுது. அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. அதை விட மிக 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 முக்கியம், எந்தவித போராட்டமும் இஸ்ரேலுக்கு அந்த சண்டை சமயத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியாவில் நடக்காம இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டது. அமெரிக்காவில் கூட எண்ணற்ற மாணவர்கள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு, கல்லூரி வளாகத்தில் நடந்துச்சு. ஐரோப்பாவில் இங்கிலாந்தில் மிக அதிக அளவில் நடந்துச்சு. இந்தியாவில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய மக்கள் தொகை வைத்த நாடு இந்தியா. மிகப்பெரிய அந்த இஸ்ரேலை எதிர்த்து பொதுமக்களின் போராட்டமோ மாணவர்களின் போராட்டமோ இல்லாமல் இந்தியா அரசு பார்த்து கொண்டது. இது அவர்கள் நிகழ்ச்சிகளை வைத்தது. இன்னொன்று கடைசியாக சொல்கிறேன், இந்த சண்டை சமயம் கடைசி சமயத்தில் ஐரோப்பிய நாடுகள் கூட்டணியாக அமைந்து இஸ்ரேலுக்கு மேல் தடை மீது பொருளாதார தடைகள் கொண்டு வந்துட்டு இந்த சமயத்தில் இந்தியா எந்த ஒரு தடையும் இல்லாமல் திறந்த மார்க்கெட், திறந்த ஒரு வியாபார சந்தையாக இந்தியாவை வைத்து இன்று வரை சின்ன தடைகள் இல்லாமல் இஸ்ரேலுக்கு தேவையானதை வியாபார ரீதியாக அனுப்பியது. இதெல்லாம் தான் இந்த போர் நடக்கின்ற இக்கட்டான சூழலில் இந்த இந்தியா இவ்வளவு உறுதுணையாக நின்றது. இந்தியாவும் இந்தியர்களும் அதுதான் அவங்களை மிக நெகிழ்ச்சியாக வைத்து, அந்த நன்றி உணர்வு தான் உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கும் இந்த வாய்ப்புகளை கொடுக்காம இந்தியாவில் இணைந்து செயல்பட்டிருக்காங்க. பலவிதமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. முதல்ல பீப்புள் டு பீப்புள் அப்படிம்பாங்க, மக்களும் மக்களும் அப்படிம்பாங்க. இது கீழே தான், இந்த மக்களும் மக்களும் அப்படிங்கிற கீழே தான் வேலை வாய்ப்பு தேடி செல்வது, பார்ட்னர்கள் அமைத்து வியாபாரம் செய்வது, ஏற்றுமதி இறக்குமதி செய்வது எல்லாமே பீப்புள் டு பீப்புள் தான். இதற்கான ஒப்பந்தம் ஆயிருக்கு. செக்யூரிட்டி, இது இராணுவ ரீதியை தாண்டி தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு, நம்ம செல்போன் பேசுவது பாதுகாப்பு இருக்கணும், சிசிடிவி கேமராக்கள் ஒட்டு கேட்காம, இதெல்லாம் செக்யூரிட்டியில் வரும். இதை போன்ற ஒப்பந்தங்கள். டிஃபென்ஸ், ஆயுதங்கள், இது எப்பவுமே தெரியும், இந்தியாவும் இஸ்ரேல் இணைந்து போடுவாங்க. டிஃபென்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், மிக அதிகமான முதலீடுகளை இன்னைக்கு இஸ்ரேலுடைய முதலீடுகள் இந்தியாவில் தான் குவிஞ்சிட்டு இருக்கு. இந்தியா பாதுகாப்பான நாடுங்களால ஏகப்பட்ட முதலீடுகள் இன்னும் வரப்போகுது. இன்வெஸ்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் ரொம்ப 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 முக்கியம். அக்ரிகல்ச்சர், விவசாயம், விவசாயத்தை சார்ந்த புரட்சிகள், டெக்னாலஜி, தொழில்நுட்பங்கள், இதில் எல்லாமே ஒப்பந்தம். அப்புறம் இனிமேல் வருகின்ற காலங்களில் இதுதான் சொல்லப்படுகின்ற ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், இதில் எல்லாமே எண்ணற்ற ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. இது நீங்கள் பயன்படுத்திக்கணும் நிச்சயமாகவே. அதே போல் அவர்களை நெகிழ்ச்சியுற வைத்த செய்தி இன்னொன்று நினச்சா நான் அங்கே சொல்லலை. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்து முடிஞ்சது. அது தாக்குதல் நடத்துவதற்கு முந்தின நாள் வரைக்கும் தினம்தோறும் 1,00,000 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுக்கு வேலைக்கு வருவாங்க. இஸ்ரேலில் வேலை செஞ்சிருந்தாங்க 1,00,000 பேர். அந்த 1,00,000 பேர்த்தையுமே இஸ்ரேல் நிப்பாட்டிட்டாங்க அந்த தாக்குதல் நடந்த பிறகு. அதுக்கப்புறம் அவங்களை உள்ளேயும் விடுறது நியாயம் இல்லை. அப்போ 1,00,000 தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக போகிறாங்க. ஒன்று, சண்டைக்கு போகும்போது ரிசர்வ், அங்கே வேலை செய்து கொண்டிருந்த யூதர்கள், வீடுகளில் இருந்த யூதர்கள் அழைக்கிறாங்க. அப்போ ரிசர்வும் போகிறாங்க. அப்போது வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லாத நிலைமை, தேக்க நிலைமை அங்கே இஸ்ரேல் இருந்துச்சு. அப்போ இந்தியாவில் சொன்னே முதல் அதற்கு ஆதரவு கொடுத்து ஆட்களை அனுப்பியவர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகிஜி. இது அரசாங்கம் மற்றும் அரசாங்கம் இடையே ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. யோகிஜியும் இஸ்ரேலும் போட்டுக்கிட்டு முதல் ஒரு 5,000 உத்தரப்பிரதேச இளைஞர்களை இஸ்ரேலுக்கு வேலைக்கு அனுப்பினார். கொஞ்ச நாள்லயே அவங்க மிக சிறப்பாக வேலை செய்கிறாங்கன்னு அடுத்த 5,000 கேட்டாங்க. அதற்கடுத்து 5,000 கேட்டாங்க. ஆட்கள் 5,000 10,000 போயிட்டே இருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தை தாண்டி வட மாநிலங்களிலிருந்து இளைஞர்களை தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு அரசாங்கங்களும் இணைந்து அங்கே போகிற நபர்களுக்கு ₹1 செலவில்லாமல் தொடர்ச்சி அனுப்புனாங்க. இன்றைக்கு 50,000 பேரை தாண்டி இந்தியர்கள் அங்கே வேலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க, ₹1 செலவில்லாமல்.
இந்த 50,000 பேர் அங்கே போனதில் வேலை செய்ய தெரியல, அவர்கள் ஃபிட் ஆகலன்னு சொல்லி குறைந்தது ஒரு 20லிருந்து 30 பேர்த்துக்குள்ள தான் திரும்பி வந்தாங்க. அதற்குமே வேற ஆள் அனுப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த தொழிலாளர்களை நமது அரசாங்கம், குறிப்பாக யோகிஜி தான் ஆரம்பிச்சு வச்சார். இவங்க இதெல்லாம் அனுப்புனாங்க. இதெல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து நம்மை வந்து ரொம்ப நேசிக்கின்ற காரணம். அதே போல் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து உள்நாட்டு உற்பத்தி, அதாவது மேக் இன் இந்தியா திட்டத்தை விரும்புகிறாங்க. அதற்கு இஸ்ரேலுமே சரி என்று சொல்லி அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகளை இங்கே போட்டு தொழிற்சாலைகளை இங்கே வைத்து இங்குள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து உற்பத்தியை பெருக்கி 2 தேசமும் அனுபவித்துக் கொண்டிருக்காங்க. ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு ரஃபால் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது வந்து அந்த ரஃபால் போர் விமானம் பிரான்ஸ், இதில் இது இஸ்ரேல். இது ரஃபால் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகப்பெரிய கம்பெனி நிறுவனம். இது இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி மற்றும் எல்பித் சிஸ்டம், நைசி இனோவேஷன், இதெல்லாம் மிக பிரம்மாண்டமான இஸ்ரேலின் இராணுவ தளவாட பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள். மிக பிரம்மாண்டமானது. இந்தியாவில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இன்னுமே வருகின்ற நாட்கள்ல இதை போல இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்கள், பிற உற்பத்தி நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் தோன்றும். தமிழக அரசு நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ வந்து இராணுவ கொள்முதல் இஸ்ரேல் கூட என்னென்ன ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா, ராக்கெட் ஃபார் கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் அப்படிம்பாங்க. அதாவது இராணுவ வீரர்களுக்கு தேவையான ராக்கெட்டுகள். இப்படி பேரை சொன்னனே உலகம் முழுவதுமே ஒரு பேர் வரும், ஞாபகத்துக்கு வரும், ஸ்பைக் அப்படிம்பாங்க. இது இஸ்ரேலுடைய தயாரிப்பு. ஒரு இராணுவ வீரர் தன் தோள்பட்டையிலிருந்து வைத்து டாங்குகளை தகர்க்கலாம் இந்த ஸ்பைக் மூலமாக, ஸ்பைக் ஏவுகணை மூலமாக. அதே வாகனத்தில் மாட்டி வைத்துமே இந்த ஸ்பைக் ஏவுகணை அனுப்பலாம். மிக துல்லியமாக செயல்படும் ஃபயர் அண்ட் ஃபர்கட் மிசைல் அப்படிம்பாங்க. இது ஒரு டாங்கை தகர்க்க இதை அனுப்பிட்டாங்கன்னா, அதாவது தீயை பற்ற வச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் மேலே, இலக்கை அழித்து விடும். ஃபயர் பண்ணி தீயல்ல பொத்தானை அமுத்து விடு. ஃபயர் அண்ட் ஃபர்கட் மிசைல் இது எந்த வகை டாங்குகளாக இருந்தாலும் அதை தகர்க்கக்கூடியது. இந்த ஸ்பைக் இதை வாங்க நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். மெட்டடார் 90 mm, இதுவுமே 90 mm ராக்கெட்டுகள் தோள்பட்டையிலிருந்து அனுப்பக்கூடியது. இது இலகு ரக கவச வாகனங்களை தகர்க்கக்கூடியது. இதற்கான ஒப்பந்தங்களை போட்டிருக்கோம். B300 சிஃப்ரான் அப்படிம்பாங்க. இது வந்து நம்ம தோள்பட்டையிலிருந்து அனுப்பலாம், வாகனங்களிலிருந்துமே அனுப்பலாம். இது டாங்கை தகர்க்கக்கூடியது. பங்கர் பஸ்டர், பங்கரில் ஒளிந்திருக்கும் பயங்கரவாதிகளை வேட்டையாடக்கூடியது. இதை போன்ற தொடர்ச்சியாக ஆயுதங்களுக்கு கொள்முதல் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. பெரிய வகை ராக்கெட்டுகள், இதை தாண்டி மிகப்பெரிய ராக்கெட்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், தரையிலிருந்து வானில் உள்ள பொருளை தகர்க்கக்கூடிய ஏவுகணைக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மிக முக்கியமானது 6 நடுவானில் எரிபொருளை நிரப்பக்கூடிய பிரம்மாண்ட விமானங்கள். இது எப்படி இஸ்ரேல் தான் விமானங்கள் செய்யறதுலேயே உங்களுக்கு சந்தேகம் வரும். நம்மிடம் உள்ள 6 கமர்ஷியல் பிளேன், அதாவது மிக பெரியதாக இருக்கும், பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய விமானங்களை இஸ்ரேலியர்கள் அதை மாற்றி வடிவமைத்து, அதெல்லாம் அவங்க தான் செய்வாங்க, வடிவமைத்து நடுவானில் போர் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்பக்கூடிய விமானங்களாக ஏரியல் டாங்கர் ஏர்கிராஃப்ட் அப்படிம்பாங்க. இப்போ வந்து ரஷ்யாவுடைய செயல்பட்டு இருக்கு இல்யூசன், அதெல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு. அதுக்கு பதிலாக நம்மட்டு இருக்கிறதையே அவங்க அதைவே மாற்றம் பண்ணி தரப்போறாங்க 6 விமானங்களுக்கு. இதற்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதை போன்ற எண்ணற்ற ஒப்பந்தங்களை இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து போட்டிருக்காங்க. நிச்சயமாக நாம் எல்லோருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாக தேசங்கள்ல எம்பசிகள், தூதரகங்கள் மற்றும் ஹை கமிஷன் அலுவலகங்கள், மிக உயர்ந்த அலுவலகங்கள் அந்தந்த பிற நாட்டு வந்து நம்ம தேசங்கள் செயல்படும். அது செயல்படுவதே, அதன் நோக்கமே கலாச்சார பரிமாற்றங்கள், இந்த மனிதகள முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது, ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது, இதை போல வியாபாரங்கள் பெருக செய்வது. இதுக்காக தான் அதெல்லாம் இருக்கு. தமிழக அரசு நிச்சயமாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்தியா முழுவதும் அவங்க செயல்படுறாங்க. தமிழகம் வந்து முயற்சி செய்தால் இன்னுமே ரொம்ப ரசிப்பாங்க. ஏன்னா ஓரளவு மற்ற மாநிலங்களை தாண்டி இங்கே ஆங்கில புலமை இருக்கும்.
பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் தான் முதல்ல வரும். ஏன்னா நம்ம கடல் எல்லை, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா தான், அங்கிருந்து எந்த பிரச்சனையுமே வராது. இது ஒரு பாதுகாப்பான மாநிலம் கூட. அதனால தமிழகத்தில் முதலீடு செய்வதை ரொம்ப விரும்புவாங்க. அதனால தமிழக அரசு நிச்சயமாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மத திணிப்பு இஸ்ரேல் இருக்காது. பொதுவாக முதல்ல ஒன்று பிரிஞ்சுக்கணும், மக்களும் சரி அரசும் சரி எக்காரணம் கொண்டும் தங்கள் மதத்தை திணிக்க விரும்பவே மாட்டாங்க. இந்தாங்க வியாபாரம் செய்யலாம், இந்த பைபிளை நீங்க பிடிங்க, இல்ல வியாபாரம் செய்யலாம், குரானை பிடிங்க, இது ரெண்டுமே அவங்ககிட்ட இருக்காது. ஏன்னா அந்த மதத்தை பரப்ப அவங்க விரும்புறதே இல்லை. அவர்கள் அந்த மதம் அவர்கள் பிள்ளையோட தான் நிறுத்திக்குவாங்க. இது ரொம்பவே முக்கியமானது. கொஞ்சம் மட்டும் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ உத்தரப்பிரதேசம் மட்டும் ஒரு 50,000 இளைஞர்களை அங்க அனுப்பியிருக்காங்க இஸ்ரேலுக்கு. 50,000 உத்தரப்பிரதேச குடும்பங்கள் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஒருவர் 1 லட்சம் ரூபாயை மிச்சப்படுத்தி மாசம் மாசம் உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்புறாரு அப்படின்னா அது மாதம் $5 கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு வருதுன்னு அர்த்தம். 400 கோடி ரூபாய் ஒவ்வொரு மாதமும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு உழைப்பின் மூலமாக வெளிநாடுலேருந்து வருதுன்னு அர்த்தம். 400 கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்தில் புழங்கும். உள்நாட்டு உற்பத்தி அதை வாங்குவது மிக அதிகமாகும். இதை தமிழக அரசு இதை போன்றும் பண்ணியிருக்கலாம். இப்போ வரைக்கும் செய்யலை, நிச்சயமா செய்யணும். நான் கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்ல விரும்புவது ஒண்ணுதான். நீங்க கண்ணை மூடிக்கொண்டு இந்த மோடிஜியை திட்டுவதும் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்காமல் இருப்பதுமே எங்களோட தலையாய கடமையாவே இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்குங்க, இத்தனை நேரம் சொன்னான்னு பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள், இணைந்த முன்னேற்றம் நடப்பது பார்த்தீங்களா, இதுக்கு எல்லாமே முதல் காரணமாக அமைந்தவர் மோடிஜி மற்றும் அவருடைய மாயாஜாலம் தான். புரிஞ்சுக்கணும். அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாராட்டுறார், அவருடைய நிதி அமைச்சர் மோடிஜி பிறந்த மண்ணுக்கு போறேங்கிறார். ஒரு யூதர் இப்படி யாரையுமே புகழ்ந்தெல்லாம் பேச மாட்டாங்க, அது அவங்களுக்கு அவசியமே கிடையாதுன்னு கூட. ஆனாலுமே அவங்க உண்மையை சொல்றாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதை வேற மாதிரியும் மோடிஜி கொண்டு போயிருக்கலாம். இஸ்ரேலுங்கிறது ஒரு தன்னந்தனி சின்னம் சிறு நாடு தான். அதன் பக்கம் நிற்காம கிட்டத்தட்ட 75 இஸ்லாமிய அரபிய நாடுகள் இருக்கு, வளமான நாடுகள் இருக்காங்க. அவர்களுடன் இணைந்து இந்த இஸ்ரேலை அவர் கைவிட்டுக்கலாம். ஒரே ஒரு நாடு தானே கைவிட்டுக்கலாம் மோடிஜி. ஆனாலுமே நியாயம் என்று ஒன்று இருக்கு. அந்த நியாயத்தின் பாதையில் நின்று இஸ்ரேலை இன்று வரை நீங்க சொல்றீங்க கடவுள் இஸ்ரேலை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறாங்க. அதே போலதான் நமது இந்திய அரசு, பாரதிய ஜனதா, மோடிஜி கண்ணும் கருத்துமாக இன்று வரை பாதுகாத்துக் கொண்டிருக்காங்க இஸ்ரேலை. எல்லோருமே விட்டு கொடுத்த போதுமே ஐரோப்பிய நாடுகள், நீங்க புகழ்றீங்க இல்லையா, ஐரோப்பிய நாடு, இங்கிலாந்தெல்லாம் விட்டு கொடுத்த நேரத்திலுமே மோடிஜி இந்த நொடி வரை இந்தியா அதனுடன் இணைந்து செயல்படுவது போலவே பார்த்து கொண்டார். அதே போலதான் நீங்க சொல்லுவீங்க, இந்து சாமியார் திட்டுறீங்க, பஜரங்க திட்டுவீங்க. சண்டை அங்க தாக்குதல் நடத்த பிறகு அவங்களோட தூதரக கதவே திறக்கல. அங்க போய் கதவை தட்டிக்கிட்டு காத்து நின்னாங்க, நாங்க சண்டைக்கு வரோம், எங்களை அனுப்புங்கன்னு சொல்லி. அதாவது நீங்கள், நான் என்னைக்குமே சொன்னதில்லை, நீங்கள் திட்டும் இந்த சாமியார்கள், இந்த பஜ்ரங் தள் தான் இஸ்ரேலுக்காக சண்டைக்கு பிறகு தயாரா நின்னாங்க. நாளைக்கு ஒருவேளை பெரிய சண்டையா மாறலாம், நிறைய நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலை தாக்கலாம். அப்போ இப்ப இந்த திட்டிக் கொண்டிருக்கிற இந்த சாமியார்கள், இந்த பஜ்ரங் தான் அவர்களுக்காக சண்டத்தில் களத்துல போய் நிற்பாங்க. நீங்கள் வாக்களிக்காத, சுருக்கமா சொல்லணும்னா நீங்க வாக்களிக்காத இந்த பாரதிய ஜனதா அரசு மோடிஜியும் தான் இஸ்ரேலுக்கு தேவைப்பட்ட ஆட்களை அனுப்பியது, இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்தது, இஸ்ரேலுக்கு தேவையான வலைதள ஆதரவை கொடுத்தது, இஸ்ரேலுக்கு தேவையான நீதிமன்ற உத்தரவை பெற்றுக் கொடுத்தது. இது எல்லாமே நீங்கள் வாக்களிக்காத பாரதிய ஜனதா பண்ணது. நீங்கள் வாக்களித்த திமுக அரசு தான் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தது, பாலஸ்தீனத்திற்கு, காசாவுக்கு ஆதரவான தீர்மானத்தை கொண்டு வந்தது. அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடன் இருக்கும் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட கட்சிகள் ஒன்றாக இணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்தது, காசாவை ஆதரித்து தீர்மானம் கொண்டது. புரிஞ்சுக்குங்க, எப்பவுமே கண்மூடித்தனமாக அந்த மைண்ட் செட், மோடி எகெயின்ஸ்ட் மைண்ட் செட் அது இருக்காதீங்க. நியாயத்தை பாருங்க. இத்தனை காரியம் நீங்கள் நேசிக்கின்ற இஸ்ரேலை இந்த அளவு பாதுகாத்து வெற்றி பெற வைத்தது
மோடிஜி தான், பாரதிய ஜனதா தான். அடித்து ஆணித்தரமாக சொல்ல முடியும். இனி வருகின்ற காலங்களில் வேலைவாய்ப்பு மற்றும் வியாபார ரீதியாக பயன்படுத்தி நாமும் இஸ்ரேலும் இணைந்து முன்னேறுவோம். வாக்களிப்பது உங்களுடைய கடமை மற்றும் உரிமை, உங்க உரிமை. ஆனாலுமே இஸ்ரேலை நேசிக்கும் ஒவ்வொருவரும் பாரதிய ஜனதாவிற்கு வாக்களிப்பது, அதுதான் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பது தான் நியாயமானது, கடமையும் கூட. நன்றிகள்.